தாய் மாமன் தங்கசீர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இவர் அறிவிச்சு ஒரு 2 நாள் தான் இன்றைய தலைப்பு செய்தி ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு. அதே போல தற்போது பெண்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகைங்கிறது சரியில்லை. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 தரப்படும். தற்போது இந்த பிங்க் பஸ்ல மட்டும்தான் பயணிக்கிறதுக்கு இலவச உரிமை இருக்குது. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா பஸ்ஸும் நீங்க பயணிக்கலாம். இப்படி தேர்தல் அறிவிப்புகளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அள்ளி வீசியிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ன பேசுறாங்கன்னா, எதுக்கு யாரு கேட்டவன்ட்டு இலவச பஸ் இலவசம் பெண்களுக்கு கொடுத்தா சொல்லிட்டு யாரு கேட்டா, அது மக்கள் காசுக்கு போய்க்க போகுது, இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பஸ் இலவசமா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்த அந்த மாதாந்திர உதவித்தொகையை 3 மாதத்துக்கு சேர்த்து ஒட்டுக்கா அவங்க கணக்கில் சேர்த்தாங்க. அது இல்லாம இந்த கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகை இன்னும் 2000 நாங்க மகளிர் கணக்குல போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே பல்வேறு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவங்களே சோசியல் மீடியால எவன் காசு கேட்டான், கொள்ளடிக்கிறதுக்கு இந்த காசு பெண்களுக்கு போறாங்க, நானே எங்க அம்மா வாங்க வேணான்ட்டேன், அந்த காசுல எங்க குடும்பம் நடக்கவே வேண்டாம், நாங்க செத்தாலும் சாவுறோம், இந்த கவர்மெண்ட் காசு வேணும், இலவசம் இந்த ஊரையே கெடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு. இதுல ரொம்ப முத்தாய்ப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ், அவர் IRS அதிகாரி, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்த போதும் அவர் இந்த அரசியல் ஸ்டண்ட்டுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, இலவசம் சொல்லி இந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசம் கிடையாது, மக்கள் பணத்தை தூக்கி எப்படி இலவசமா கொடுக்க முடியும், அது திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும், இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையின் மேடையில கூட அறிவிக்கிறாரு. ஆனா இது அனைத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரி அந்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையில ஏகப்பட்ட இலவசங்களை வாரி இறைச்சிருக்காரு. இதுல குறிப்பா எந்த இலவசம்லாம் திமுக செய்யறத விமர்சனம் பண்ணாங்களோ அத்தகைய இலவசங்கள்ல இன்னும் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் முன்ன பின்ன கூட்டி கொடுக்கறது தான் தங்களுடைய புதிய திட்டங்களா அறிவிச்சிருக்காங்க. இதை வச்சுட்டு திமுக காரங்க ஏன்னாடே அடிக்க போறது காப்பி ஆகி போச்சு, அதுக்கு இருக்கிற இவ்வளவு உதாரணம் விட்டீங்கன்ட்டு இந்த சோசியல் மீடியால பயங்கரமா தமிழக வெற்றி கழகத்தை கலாச்சிட்டு இருக்காங்க. இதுதான் சமீபத்திய நிலையா நீடிச்சிட்டு இருக்குது. நமக்கு நன்றாக தெரியும், எப்பொழுதுமே அரசியல் களங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்திடுறாங்க, இந்த தேர்தலில் இலவசம் கொடுத்து இந்த நாட்டை கெடுத்துட்டாங்கன்ட்டு பல்வேறு மேடைகள்ல பல்வேறு கூட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களும் அதனுடைய தலைவராக இருக்கிற நடிகர் விஜயும் பேசி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த தமிழக வெற்றி கழகம் தான் தற்போது தங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க? இலவச பணம், இலவச தங்க மோதிரம், இலவச கேஸ் சிலிண்டர், இப்படி பல்வேறு இலவசங்களை வாரி இறைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த தாவேக்காவுடைய முட்டு கொடுக்கிற ஆளுங்க இருப்பாங்களா, அவங்க இல்ல திமுக சொன்ன இலவசம் வேற, தமிழக வெற்றி கழகம் சொன்ன இலவசம் வேற, அதிமுக சொல்ற இலவசம் வேற, தமிழக வெற்றி கழகம் சொல்ற இலவசம் வேற, அவங்க சொல்றதான் இலவசம், நாங்க கொடுக்கறது மக்களுக்கான சேவை அப்படின்னு இந்த வார்த்தை ஜலம்பாங்க. அததான் மிக பெருசா கையாண்டிருக்காங்க. அதுல ரொம்ப கேலிங்கெல்லாம் பார்க்கப்படுது. என்ன நான் கூட தொலைக்காட்சியில பார்க்கும்போது ஏதோ அவங்க கிண்டலுக்கு பேசுவாங்க போல இருக்கு, எந்த கூம்பிட்டையாவது இவர் பேசுவான்ட்டு எந்த செய்தியை பார்த்தனா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு ரேஷன் கடைகளில் ஆண்களுக்கு தனியாக அளவீட்டாளர்கள், பெண்களுக்கு தனியாக அளவீட்டாளர்னா அந்த பொருளை அளந்து போறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல, அதே போல அந்த பொருளை பில் போறதுக்கு அந்த ரேஷன் கடைகளை பணியாற்றவர்கள ஆண் பெண் என்று தனித்தனியாக கியூ வச்சு ஆண் பெண் பணியாளர்கள் தனித்தனியா போடுவோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு காவல்துறையில ஆண்களுக்கும் தனிப்பிரிவு, பெண்களுக்கு தனிப்பிரிவு, அவங்களுக்கு தனித்தனி காவல் நிலையம் கொடுப்போம். இப்படிலாம் தமிழக வெற்றி கழகம் பேசுறதாக மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா யதார்த்தமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் மேடையில் ஏறி அதன் தலைவர் விஜய் இது அப்படியே பேசியிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் தனித்தனியா அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் போடுவோம், தனித்தனியானா ஆண் ஒன்று பெண் ஒன்று, காவல் நிலையம் ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா, இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓஹோ நம்ம பார்த்த இந்த மீம்ஸ் எல்லாம் பொய் கிடையாது, யதார்த்தமாவே அந்த கட்சியில இவ்வளவுதான் அவங்களுடைய அறிவு தெளிவு இருக்குங்கிறது தான் இந்த வார்த்தைகள் நமக்கு வட்டமிட்டு காட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு என்று தனியாக காவல் நிலையங்கள் ஏற்கனவே ஆல்மோன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் இருக்குது. என்னன்னா கணக்கீடு அளவுல ஒரு 5 பொது காவல் நிலையம் இருந்தா ஒண்ணு பெண்களுக்கான காவல் நிலையம் தனியா இருக்கும், சமூக நீதி காவல் நிலையம் ஏற்கனவே இருக்குது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளும், அனைத்து அரசு துறைகளும் பெண்களுக்கான ஒதுக்கீடுங்கிறது வெகு நீண்ட காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே இவங்க சொல்லக்கூடிய ஆட்சியர் பொறுப்புகளா வந்திருக்கிறாங்க. அதே நிலையில பள்ளி மற்றும் கல்லூரியிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான தனி கல்லூரி, இது எல்லாமே இருக்குது. அப்ப தமிழக வெற்றி கழகம் எதைதான் சொல்ல வராங்கிற கேள்விதான் அனைவரும் கேட்கிறாங்க. ஏன்னா மீண்டும் அவங்க சொல்றாங்க, பெண்களுக்கு எந்த ஆட்சி முக்கியம் தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்து எல்லாம் செய்வோங்கிறாங்கல்ல. இதுல பெரிய கேள்வி கூத்தே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மீது அவருடைய மனைவி சங்கீதா ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க 2025 கடைசியில. அந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வரப்போகுது. அந்த வழக்கு என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களை நான் திருமணம் செய்து கொண்டு 20 வருடம் கடந்துருச்சு,
இந்த 20 வருடத்துல சமீப காலங்கள்ல அவர் என்னோட நெருக்கமா இல்ல, என மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அவருக்கும் வேறு ஒரு உச்ச பெண் நடிகருக்கும் தொடர்பு இருக்கு. இதை நான் நேரடியா கண்சாட்சியாக பார்த்திருக்கிறேன். அதுக்கான ஆதாரம் கூட எனக்கு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலை அதை நான் வெளியிட விரும்பல. அதனால ஒரு முறைப்படி எனக்கு விவாதத்து கொடுத்து எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கான இதை கொடுத்துட்டா நான் போயிடுறேன். அப்படி இல்லைன்னா பகிரங்கமாக இந்த ஆவணங்களை நான் வெளியிடுவேன். அந்த உச்ச நடிகை யாருன்னு பேரோட அவங்க புகைப்படத்தோட 2 பேர் நெருக்கமா இருக்கிற அனைத்தையும் நான் வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேன்ட்டு அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஜனநாயக பூர்வமா ஒரு பெண் ஒரு ஆணோட இருக்கிற ஏற்படுற இடருக்கு தீர்வு காண்றதுக்காக நீதிமன்றத்தை நாட முடியும். வேற எந்த வழியும் இந்தியால கிடையாது. அந்த வகையில நீதிமன்றத்துல வழக்கு போட்டதுக்கு உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், எந்த தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும், அவங்க கண்ணிய பாதுகாப்படணும், அவங்க தலைவரெல்லாம் பேசி முடிச்சிட்டார்ல, அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உடனடியாக அவர்களுடைய தலைவர் விஜயின் மனைவி சங்கீதாவை இணையத்துல கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல, எங்க தலைவருக்கு நீ ஒத்தா, நீ யாரு தெரியுமா, எங்க தலைவர் சொடக்கப்பட்டா நாங்க 100 பேர் வந்துருவோம். இதுல உச்சகட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் சில பெண் தொண்டர்கள் ஓப்பன் மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி தராங்கன்னா, சொல்ல நாக்கூசுகிற செய்தி ஆனா கேட்டுதான் தொலைக்கும் நம்ம நிலைமைக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் விஜய்க்கு நாங்க 1000 பேர் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கோம், அவர் ஊன்னு சொன்னா நாங்களே யாரு, இந்த அக்கா தங்கச்சிகளே நாங்களே பொண்டாட்டிய கூட போவோம், இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு, எங்க அண்ணனுக்காக நாங்க பொண்டாட்டியா கூட மாறுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை தான் அந்த கட்சியின் மகளிர் அணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளவு கேடுகட்ட செயல்ங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. இதுல உச்சகட்டமா இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, என்ன பெருசா சங்கீதா, அவ போனா எங்க அண்ணனுக்கு தினைக்கு நாங்க இருக்கிறோம், என் புருஷன்கிட்ட இன்னைக்கு சொன்னா கூட அவரு ரொம்ப சந்தோஷமா என்ன விஜய் நாங்கிட்ட அனுப்பி வைப்பாருன்னு சொல்ற அளவுக்கு இந்த சமூக சூழல் மாறி இருக்குங்கிறதா மிக வெக்கக்கேடான செயல். ஏன்னா இந்தியாவிலேயே கல்வி அறிவுல அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருக்கிற மகளிரை கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அனைத்துமே நாம் எப்போதும் இங்கு சொல்லுகின்ற தமிழ் மரபுக்கும் தமிழ் சூழலுக்கும், இன்னும் சொன்னா இயற்கை சூழலுக்கும் முரண்பாடாக ஆணாதிக்கத்தை வலியுறுத்தி, ஆணாதிக்கம் எதுனாலும் பண்ணும், அது மாதிரி எங்க அண்ணன் விஜய் ஆம்பளை, அவர் எதுனாலும் பண்ணுவாரு, அதை பொறுத்துக்கிட்டு இருக்குன்னா சங்கீதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க வேலையை பார்க்கட்டும், ஆனா நாங்க சும்மா அவளை விட மாட்டோங்கிற இந்த தோரணைய அனைத்துமே இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா, படிக்காட்டி கூட பரவாயில்ல, இயல்பாவே இந்த வழக்கம் ஒண்ணு இருக்குல்ல, எப்படி தங்கச்சி மனைவியாக முடியும், இந்த வழக்கத்தை எல்லாம் மீறிதான் இந்த பெண்கள் தங்களுடைய அந்த காட்சி ஊடக பிம்பம், அதே போல இந்த திரை பிம்பத்தை நம்பி தன்னிலை மறந்து ஒரு பைத்தியகாரத்தனமா அந்த கூட்டம் மாறிட்டு இருக்கு. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இவங்களை தற்கொலைன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நாமளாம் மறுத்தோம், அப்படின்னா சொல்லிட வேணாங்க, ஏதோ ஆர்வக்கோளாறு பண்றாங்கன்னா அந்த ஆர்வக்கோளாறு உச்சங்கிறது கொலையாக முடியும்பாங்க. அந்த வகையில தான் இந்த பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட் அனைத்தும் தன்னிலை மறந்து ஒரு நாயக வழிபாட்டு பிம்பத்து கீழே தங்களை தற்கொலை செய்து கொண்டு நிலைக்கு போயிருக்காங்கிறதா இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. அந்த கட்சியின் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் கூட இதையெல்லாம் பேசியிருக்காங்க. இதன் உச்சகட்டமாக இது குறித்து நேரடியாக பேசாமல் அந்த கட்சியின் தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒண்ணும் பெரிய ஒர்த்தான பிரச்சனை இல்லை, அதை நான் பாத்துக்கிறேங்கிறார். எது, தன்னுடைய மனைவி தன் மீது குற்றச்சாட்டு வச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, ஆதாரப்பூர்வமா போயிருக்காங்க, அது ஒர்த்தான குற்றச்சாட்டு இல்லைங்கிறாருன்னா இவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார், கீழ்த்தரமாக பார்க்க என்பது இதுவே சாட்சி. சமீப காலமாக இதற்கு முன்பு சீமான் அவர்கள் மீது ஒரு நடிகை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போதும் அப்படிதான், சீமான் மீது கொண்ட பேரன்பினாலோ இல்ல அந்த கட்சி மீது கொண்ட வெறியினாலோ அங்க இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து எங்க என்ன எதுனாலும் பண்ணுவாரு, அவை என்ன கேட்கறது, நாங்களா இருக்கோம், அந்த கட்சி நாங்கள் அனைவரும் அந்த நடிகை கண்ணா பின்னா திட்டி உன்னை கொலை செஞ்சாலும் செய்வன அளவுக்கு போய் மிரட்டினது. அதே போல இந்த பாலியல் குற்றச்சாட்டு சார்பாக விசாரிப்பதற்கு சீமான காவல் நிலையத்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி அந்த கட்சி தொண்டர்கள்லாம் கூடி நின்று பாலியல் வழக்கை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எங்க அண்ணன் சீமான் சொல்றதுதான் சரி, அவர் எதுனாலும் செய்வாரு, அவர் எத்தனை பொண்டாட்டினாலும் கட்டுவாருன்னு அந்த கட்சி தொண்டர்கள் பேசின வீடியோ இன்னும் இருக்குது. அதை தொடர்ச்சியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது அவரது மனைவி நேரடியாக வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நியாயமான பதிலை பற்றி பேசாமல், ஒரு ஒழுக்கமான பதிலை தராமல் அதை விட்டு அவதூறு பரப்புவதும் அத்துமீறி நடப்பதுமாக இந்த தமிழக வெற்றி கழகம் சென்று கொண்டிருப்பது, இது வெறும் அந்த கட்சியின் நடவடிக்கை இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் புறையோடி போயிருக்கின்ற, நமக்கு தெரியாமல் ஊடுருவிக்கின்ற ஒரு ஆணாதிக்க இந்துத்துவ போக்கின் வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு புதிய சக்தி அரசியல் களத்தில் வருது அப்படின்னு வரவேற்புக்கு உட்பட்ட நபர்கள் கூட தற்போது இதை மறுபரிசீலனை செய்ய வேணும். ஏன்னா அந்த கட்சியின் தலைமை மட்டுமல்ல, அது கீழே இருக்க தொண்டர்கள் அனைவருமே இந்த மனநிலைக்கு போயிருக்காங்க. இதை ரொம்ப குறிப்பா பாக்கணும்னா, விஜய்க்கு ஒரு மனைவிக்கு பிரச்சனை, அது பர்சனல் தானே, அது ஏங்க நீங்க இப்படி படுத்துறீங்க, அந்த பர்சனலா அப்படி பேசக்கூடாதுங்க. அது தன்னபர் வாழ்க்கை இப்படி சொன்னாலும் கூட இதற்கு முன்பு பல்வேறு கட்சி தலைவர்கள் பத்தி இதே போல செய்தி வந்த பொழுது இப்போது யாரெல்லாம் விஜய்க்கு பர்சனல்ங்கிறாங்களோ
அதே நபர்கள் விவாதத்தில் உட்கார்ந்து அந்த நடவடிக்கையை எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருக்காங்க. அதே போல அந்த கட்சியின் தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இதற்கு முன்பு பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு கட்சியின் தலைவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வெளிப்படுத்தி சிரித்து கேலி செய்து பேசியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இது தனிப்பட்ட விவகாரம், நீங்க பேசக்கூடாது என்று யாரும் வலியுறுத்தவில்லை. அதே போல அரசியலுக்கு வந்த பின்னால், அரசியல்ங்கிறது வெறும் தொழில் கிடையாது, அரசியல்ங்கிறது சேவை. தொழில்னா நீங்க சொல்லலாம் தொழில் ஏதோ சிக்கல், ஆனா அரசியல்ங்கிறது சேவை. இது மக்களோடு இணைந்து பயணிப்பது. அப்போது உங்களுடைய தன்னவர் ஒழுக்கம் என்பது இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நடிகர் விஜய் என்பவருடைய தன்னவர் ஒழுக்கம் என்பது கண்டிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக நிற்கிறது. விஜயின் ஆணாதிக்க போக்கு எதிராக அனைத்து பெண்களும் வன்மையாக கண்டனம் போக வேண்டும். அதே போல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் கூட தங்களின் நிலைப்பாட்டை திருத்தி கொண்டு, இதே போல சிக்கல் விஜயுடைய மனைவிக்கு ஏற்பட்ட சிக்கல் இவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏற்பட்ட, இவங்க இதே மாதிரிதான் சொல்லுவாங்களா? அப்பா எத்தனை பேருக்குன்னா இருப்பா நீ ஏத்துக்கணும், அண்ணன் எத்தனை பேர் கூட போவா நீ ஒத்துக்கணும், அவங்க அக்கா அம்மாவை சமாதானப்படுத்துவாங்களாங்கிறத நீங்க மீண்டும் பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் என்பது விஜய் என்கின்ற தன்னவர், அதுவும் சமூக ஒழுக்கக்கேடுகளின் உறைவிடமாக அவர் இருக்கிறார் என்பது தெரிய வந்ததிலிருந்து அதனுடைய வீழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. நடிகர் விஜய் மீது இந்த புகாரை அவங்க மனைவி சுமத்தின அடுத்த நாள் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அதனாலதான் நடிகர் விஜய் நகரன்னா அது அவ்வளவு ஒர்த்தான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் வந்துட்டு போகும்போது அவரை பார்க்க முண்டி அடிச்சு வந்த வழக்கமான ஆர்வ கோளாறுல 2-3 பேர் அந்த வண்டிகள் மேல போய் இடிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தர் மரணமும் அடைஞ்சிட்டாரு, இன்னொருத்தர் சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதுவுமே தனக்கு தெரியாத போல அடுத்த நாள் ஒரு திருமண நிகழ்வில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு உச்ச நடிகையோடு அந்த நிகழ்வு போய் மேட்சிங் வாங்கல, மேட்சிங்கா சட்டை பேண்ட் மாதிரி மேட்சிங்கா உடை அணிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய விவாதமா இருக்கு. என்னன்னா உன் கட்சி தொண்டை ஒருத்தன் செத்து இருக்கா முத நாள், அதே 1-2 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான், அவங்கள பத்தி நீ பேசலாம், அவங்கள பத்தி ஒரு அறிக்கை கூட வெளியில. அதையெல்லாம் விட்டுட்டு என் பொண்டாட்டி என்ன சொன்னா என்னடா நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன். ஏன்னா அவரே ஒரு படத்துல சொல்லிப்பாரு, என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிறது வெறும் விஜயோட டைலாக் மட்டும் இல்ல, உண்மையாலுமே அந்த ஆளுடைய மனநிலை சிந்தனை போக்குங்கிறது இப்படி ஆணாதிக்க திமுறோடு தான் இருக்குங்கிறது தான் அவருடைய அந்த கல்யாணத்தில் பங்கு கொண்ட நிகழ்வு காட்டுது. இதை பத்தி மூத்த நடிகர்கள் கூட விமர்சிச்சிருக்காங்க, விஜய்க்கு இது தேவையா, அவர் எவ்வளவு பக்குவப்பட்டு வச்சு, ஆனா இந்த 50 வயது கடந்த நிலையில இவர் இப்படி ஒரு கீழ்த்தரமான செய்யறாரு. அவருக்கு அவருடைய பையனுக்கே திருமணம் ஆகிற வயசு வந்துருச்சு, அவருக்கு பொண்ணு இருக்காங்க, அவங்க கல்லூரி முடிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா அவங்க அப்பாவுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு இவர் போக முடியல, அவங்க பெண் பட்டப்படிப்பு முடிச்சு அதுக்கு சான்றிதழ் வாங்குறாங்க, அந்த விழாவுக்கு போகல. அதே போல அவருடைய பையனுடைய படப்பிடிப்புல ஒரு உச்சக்கட்ட காட்சி இருக்கு, அதுக்கு ஒரு பங்கெடுக்கல. ஆனா இதையெல்லாம் விடுத்துட்டு அந்த உச்ச நடிகையோட திருமணத்தை நடந்துக்கிறதா தன்னுடைய முதன்மை கோட்பாடா வச்சிருக்காரு. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்கள் இன்னமும் தன்னை ஒரு கூத்தாடியாக தான் கருதி கொண்டிருக்கிறார். அதன் விளைவாக தான் அவர் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாரு. அரசியல் என்பது மக்களுக்கானது என்பது விஜய்க்கு தெரியவே தெரியாது என்பதை நிகழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்கு. ஆகவே தமிழக வெற்றி கழகம் வந்தபோது கிடைத்த ஒரு பெரும் வரவேற்பு அந்த ரசிகர்களுக்கு அதை விட்டுருவோம். அதை தாண்டி இந்த பொது தளத்துல திமுக அதிமுக தாண்டி ஒரு ஜனநாயக சக்தி வருது, அதை ஏன் நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு கேட்ட அனைவருக்கும் விஜயின் தற்போதைய இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அவருடைய பார்வை என்பது, அதே போல அவருடைய தனி மனித ஒழுக்கம் என்பது அம்பலப்பட்டு நிற்கிறது. இந்த இடத்தில் அந்த நடுநிலையாளர்கள் தங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்து விஜய் என்பவர் தமிழக அரசு கருத்துக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்.